பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த செடியை பார்க்க வந்து சரி ஃபெர்டிலைசர்லாம் போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். பாருங்க, உள்ளார போய் மாதுளம் பழம் காய்ச்சிருக்கு நாட்டுக்குலாம். சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? அது இந்த மாதுளம் பழம் நிறையா இதில் தப்பிச்சு பொழைச்சி ஒவ்வொரு தடவையும் அடியாகி நானும் திருப்பி காப்பாற்றுவேன். இப்போ வெளியூர் போனதுனால அவ்வளோக்கா பார்க்க முடியல. சரி கட் பண்ணி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். இது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட இன்னொரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பைனாப்பிள். சின்ன பாப்பா பிறந்தப்போ ஒரு பழம் வச்சுச்சு. சரி நான் அடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதோட இது பூவாக இருக்கும்போது அந்த இமேஜ்லாம் நான் இதுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கு அடுத்து எல்லாம் வெயிட்டிங். இந்த இருக்காங்க, இந்த இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படா காய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 40 ரூபா கொடுத்தா கடையில் பழம் கிடைக்கும். இருந்தாலும் நானே பாப்பாலாம் தண்ணி ஊற்றி அதில் கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.